இன்றைக்கு நாம் பயணிக்கவிருக்கும் திருத்தலம் செங்கம் நெடுஞ்சாலையில் அக்னிலிங்கத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய யமலிங்க ஆலயத்திற்குத்தான். யமலிங்கம் திருவண்ணாமலையின் அஷ்டலிங்கங்களில் 3ஆவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம். யமதர்மராஜர் வழிபட்ட லிங்கம் அல்லவா? பெயருக்கேற்றவார் போலேயே இந்த ஆலயமும் மயான பகுதியில் தான் அமைந்துள்ளது. யமலிங்கம் திசைகளில் தென் திசைக்குரிய லிங்கம். நவகிரகங்களில் இது செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையதாகும். ஆலயத்தின் நுழைவாயிலையும் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் இருவரையும் வணங்கும் யமதர்மராஜரின் உருவ சிலையையும் அவரது வாகனமான மகிஷன் என்னும் எருமையின் உருவச் சிலையையும் நம்மால் காண முடியும். உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் கர்மாவின் அடிப்படையில் நீதியை வழங்கக்கூடிய தெய்வம் யமதர்மன். அப்படி யமதர்மன் வந்து வணங்கிய சிவபெருமானை நாமும் வணங்குவதன் காரணம் என்ன தெரிந்து கொள்வோமா? அழிவே இல்லாத இந்த ஆன்மாவானது பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்குண்டு தவிக்கிறது. ஒவ்வொரு முறையும் பிறக்கும் இந்த உயிர்கள் மரணத்தை கண்டு அஞ்சிக் கொண்டேதான் இருக்கிறது. பிறக்கும் எல்லா உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை அடைந்துதானே ஆக வேண்டும். என்றோ வரவிருக்கும் மரணத்தை நினைத்து இன்றிலிருந்தே நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? மரணத்தை கண்டு அஞ்சும் இந்த உயிர்கள் இந்த சுழற்சியிலிருந்து வெளிவர முக்திதான் வழி என்பதை நினைப்பதே இல்லை. முக்தியின் முக்கியத்துவத்தை 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகத்தின் அச்சோபதிகம் என்னும் தொகுப்பில் உள்ள பாடல்களின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதில் உள்ள அனைத்து பாடல்களையும் அதன் விளக்கத்தையும் விரைவில் நாங்கள் வெளியிடவிருக்கிறோம். இப்போது முதல் பாடலையும் அதன் விளக்கத்தையும் தெரிந்து கொள்வோம். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயவேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆட்பெறுவார் அச்சோவே. வீடு பேற்றினை அடையும் உண்மையான வழியினை அறியாமல் அறியாமையை கொண்ட உலகமாந்தர்களுடன் உழன்று கொண்டிருந்த எனக்கு பக்தி மார்க்கத்தை உணர்த்தி என் பழைய கர்மவினைகள் எல்லாம் நீக்கி என் மனதில் இருந்த ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களையும் மறுத்து எமையும் சிவமாக்கி தன்னோடு இரண்டரக் கலக்கும் பெரும் பேற்றினை அருளிய என் தலைவனாம் எம் சிவபெருமான். யாம் பெற்ற இப்பெரும் கருணையை யார் பெற முடியும் என்று மாணிக்க வாசகர் நமக்கு அச்சோபதிகத்தின் முதல் பாடலின் வாயிலாக அவர் பெற்ற முக்தி இன்பத்தை பற்றி நமக்கு கூறுகிறார். யமதர்மனின் பக்தியானது உயிர்களை உலக இன்பங்களை விட்டு விலக்கி தர்மத்தில் நிலைத்து முக்தியை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. மரண பயம் என்பது யாருக்கும் வந்துவிடக்கூடாது. அது வந்தால் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓர் அறுவை சிகிச்சை அறைக்கு செல்லும் நோயாளியை கேட்டு பாருங்கள், மரண பயம் என்றால் என்னவென்று தெரியும். யமலிங்கத்தை வழிபடுவதன் மூலம் மரண பயத்திலிருந்து நம்மால் மீள முடியுமா என்று கேட்டால் அதற்கான பதிலை நாம் திருக்கடையூர் தலவரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். 16 வயதில் மரணம் நிச்சயிக்கப்பட்ட மார்க்கண்டேயன் சிவபெருமானை இறுக தழுவிக்கொள்ள யமன் வீசிய பாசக்கயிறு இருவரின் மேலும் விழ சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்து யமனை காலால் உதைத்து மரணத்தை தரும் யமனுக்கு மரணத்தை தந்தார். பின்பு அன்னை பூமாதேவியின் வேண்டுதலுக்கு இறங்கி யமனுக்கு உயிரையும் தந்து அருள் புரிந்தார். எனவே யமதர்மன் வழிபட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்து மரண பயம் முற்றிலும் நீங்கி நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் பெற்று கர்மவினையிலிருந்து விடுபட்டு முக்தியை தர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்வோம். பதிவின் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்கவிருப்பது கந்தர் அனுபூதியின் முதல் பாடல். பாடும் பணியே பணியாயருள்வா தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. பொதுவாகவே
இறைவனின் எந்த நாமாவளியாக இருந்தாலும் அல்லது நாம சங்கீர்த்தனங்களாக இருந்தாலும் பெரும்பாலானவை அனைத்துமே ஓம் என்னும் பிரணவ பொருளை கொண்டுதான் துவங்குகின்றன. அருணகிரிநாதரும் அதே முறையை பின்பற்றி தன்னுடைய மந்திர நூலான அனுபூதியின் ஆரம்பத்தில் பிரணவத்தை நேரடியாக கூறாமல் நுட்பமாக கூறியுள்ளார். இந்த பாடலில் முதல் சொல்லான ஆடும் என்ற சொல்லில் ஓம் என்கின்ற ஓங்கார மந்திரத்தின் அச்சரங்களான அகரம், உகரம், மகரம் என்ற 3 எழுத்துக்களும் அடங்கியுள்ளன. ஓம் என்னும் பிரணவத்துடன் தொடங்குவதே இந்நூலின் சூட்சமம். வேலும் மயிலும் துணை என்கிற மகத்தான தமிழ்மறை மந்திரம் இங்கு ஆடும் பரிவேல் அணிசேவல் என்ற செய்யுளின் முதல் வரியில் மறைந்திருக்கிறது. அது வேலும் மயிலும் என்னுடைய ஒரே பாதுகாப்பு, உறுதுணை என்று பொருள்படும். அதுபோல் கந்தப்பெருமானின் கொடியில் கழுத்தானது நீண்டு கூவிக்கொண்டிருக்கும் சேவலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். இது எதை குறிக்கிறது? விடியற்காலையில் சேவல் கூவி சூரியன் வருகையை உலகத்திற்கு அறிவிக்கும். அதுபோலவே கந்தப்பெருமான் மீது நாம் கொண்ட பக்தியானது நமக்குள் இருக்கும் ஞான சூரியன் உதயமாவதை சுட்டிக்காட்டும். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்ற 2வது வரியில் அருணகிரிநாதர் இறைவனின் புகழையும் இறை நாமாவையும் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பதையே தனது ஒரே பணியாக அருளிட வேண்டும் என்று கூறியுள்ளார். இப்பாடலின் கடைசி 2 வரியில் ஓர் புராண கதையை நமக்கு அருணகிரிநாதர் கூறுகிறார். கஜமுகன் என்பவன் யானை தலை கொண்ட ஓர் அசுரன். அவன் எந்த அஸ்திரங்களாலும் சஸ்திரங்களாலும் தன்னை அழிக்க முடியாத திவ்ய வரம் ஒன்றை சிவபெருமானிடமிருந்து பெற்றிருந்தான். அதனால் தேவலோகம் சென்று தேவர்களை இம்சிப்பதையே வேலையாய் கொண்டிருந்தான். தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமானின் ஆணையை ஏற்று ஒளிமயமான குணங்களின் பிம்பமாக திகழும் விநாயகப் பெருமான் சென்று கஜமுகாசூரனிடம் போரிட்டு அவனுடைய அசுர குணங்கள் அனைத்தையும் நீக்கி தன்னுடைய தொண்டனாக மாற்றி தன் திருவடி நிழலில் மூஞ்சூராக வைத்துள்ளார். ஆகையால் நாமும் இந்த பாடலை பாடி கந்தனருளால் பிரபஞ்ச மாயையும் நம்முடைய அசுர குணங்களையும் மாற்றி ஞானத்தை பெற்று ஒளிமயமான வாழ்வினை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.